அதாவது 2024 ஐபிஎல் நேத்தோட முடிஞ்சு போச்சு. ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட வந்து 150 வீடியோவில் இல்லாத இன்னொரு ஆளை கூப்பிட போறோம். இப்போ 2024 ஐபிஎல் வந்து என்னைக்கு ஆரம்பிச்சது? மார்ச் 23 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அன்னைக்கு முதல் மேட்ச் வந்து ரொம்ப அமர்க்கலமாக வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே தேவையில்லாத 2 பேர் ஃபைனல்ஸ் வந்தானுங்க. அவனுக்கு வந்து போயிட்டானுங்க கொல்கத்தா. ஸ்ரேயஸ் ஐயர்லாம் என்ன பண்ணான்னு எனக்கு இந்த சீசன்லேயே தெரியல. அவனுக்குலாம் கப்பு கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கு மேட்சே பார்க்கல. ஆனால் இந்த ஐபிஎல் பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த டைம் வந்து முதல்ல அந்த டீம் என்ன தெரியுமா? எப்படா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? விராட் கோலி என்னடா அப்படின்லாம் கத்துன? நான் எதுக்கு கத்துன? அதாவது ஒரு டீம் வந்து பார்த்தோன்னே எப்படியா இருந்தாலும் இந்த வருஷம் கப்பு அடிக்க போறது இல்லைன்னு தோணுனது வந்து ஆர்சிபி டீம் தான். அந்த டீம் கப்பு அடிக்கணும்னு நினைச்ச டீமும் ஆர்சிபி தான். ஆமா ஆமா. இப்படிலாம் சொன்னா வந்து உன்னை திட்டாமலாம் இருக்க மாட்டாங்க. கமெண்ட்ஸ்ல அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. நீயும் நினைச்சதானே ஆர்சிபி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு? ஜெயிக்கணும்னு நினைச்சதானே? ஆமா ஆமா. அப்படி சொல்றேன். எல்லாரும் என்ன சொல்லு, ஹார்ட்ல இருந்து ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைச்ச டீம். அது நேரத்துக்கு நம்மள வந்து லாக்டவுன் கிட்ஸ் அப்படி இப்படின்னு கமெண்ட் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, ஆனா வந்து ஆர்சிபிக்கு என்னதான் ஆச்சு? பைத்தியக்காரன் ஆச்சு. அந்த விராட் கோலி வந்து அவனுக்கு பேர் விராட் கோலின்னு வைக்கிறதுக்கு பதிலாக லூசு ஆபாசம் தவிர்ப்போம். விராட் கோலி என்ன சொல்றது, அவன் வந்து அக்ரஷன்லாம் பண்ணல, அது பேர் வந்து கேவலவாதித்தனம். என்னடா பண்ற, எதுக்குடா கத்துற? அதாவது கிரிக்கெட் வரலாற்றுல ஒருத்தர் நல்ல பால் போட்டா அவனை பார்த்து அசிங்க அசிங்கமா திட்டுறது விராட் கோலி மட்டும்தான். எதுக்கு மிச்சல் சாண்டரை பார்த்து எதுக்கு நீ வந்து மாதரத்தோடு அப்படிங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியா மிச்சல் சாண்டர் தான் விக்கெட் எடுத்தான். அவனே எடுத்துட்டு மாதரத்தோடு அப்படின்னு சொல்லி இருக்கணும் அவங்ககிட்ட வந்து. என்னடா ஒரு இதுவே இல்லையாடா அவங்க கிட்ட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அது வச்சுதான் இப்ப நிறைய சொல்றாங்க தோனிக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லையா, விராட் கோலிக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லையா, ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். அது என்ன ஸ்பிரிட்டோ? அதாவது ஹோம் கிரவுண்ட் கிட்ட போயிட்டு அவனால பக்காப்புன்னு கத்துவானா? பைத்தியக்காரனாடா நீ, பைத்தியக்காரா. 17 வருஷமா கப் அடிக்கல, எதுக்கு உனக்கு இந்த இது? இருக்கிறதுலே மோசமான வந்து அவனோட என்ன சொல்றது ஒரு நார்சிஸ்டிக் மைண்ட் செட் என்ன தெரியுமா? இந்த கமெண்டேட்டர்ஸ்லாம் வந்து அவனை வந்து இது திட்டினாங்க. எதுக்கு? ஐபிஎல்ல ஸ்லோவஸ்ட் செஞ்சுரி அடிச்சதுக்கும் 41 பால் 50 ரன் அடிச்சதுக்கும். சரியா? இதுக்கு திட்டினாங்க. இதுக்கு என்ன அவன் சொல்லியிருக்கணும்? ஒண்ணு, சரிப்பா நான் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லாட்டா இதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், நான் என் கேம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவன் என்ன பண்ணான்? அவ்வளோ மேட்ச் அமைதியா இருந்தான். அந்த மேட்ச் போட்டு வில்ஜாக்ஸ் போட்டு அடின்னு அடிச்சுட்டான். அடிச்சுட்டு ஜெயிச்சிட்டானுங்க குஜராத் கூட. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இன்டர்வியூ கொடுக்குறான். அதாவது வந்து எனக்கு ஆடுறது எப்படின்னு தெரியும், கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, எனக்கு வந்து ரன் ஸ்கோர் பண்றது மசில் மெமரி ஆயிடுச்சு, அந்த மசில் மெமரியில தான் இவ்வளவு நாள் தோத்துட்டு இருக்குது நாய் கப்ப. இந்த தலைவனுக்கு வந்து நாக் அவுட் மேட்ச்னா மசில் மெமரி வந்து ஏதாவது பண்ண போயிடும். சோ வந்து இதுல நீ இப்படி எல்லாம் சொன்னா இன்னொன்னு கேட்பாங்க, இந்தியான்னு வந்தா விராட் கோலிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்போம். அதுக்கு நீ என்ன சொல்றது பாப்போம்? இந்தியா ஆமா இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணி அவர் கப்பு வாங்கி கீழ்ச்சிட்டாரு சொல்லுங்க. அதான் வந்து இந்தியான்னு வந்தா நான் வந்து விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், இந்தியாவுக்கு மொத்தமா சப்போர்ட் பண்ணுவேன். எவன் நல்லா ஆடினாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், தவிர இவனுங்களை மாதிரி வந்து அந்த ஹீரோவர்ஷிப் பண்ண மாட்டேன். சரி, விராட் கோலி ஆட்டானா சமடா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 2023 வேர்ல்டு கப்பில் வந்து அதுக்கு முன்னாடி மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு ஒரு சீன் போட்டானே, அந்த இதை வந்து ஃபைனல்ஸில் பண்ணியிருக்க வேண்டியதானே அந்த செஞ்சுரியை? 50 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டல, அப்புறம் என்ன தெரியும் வந்து இது? இப்போ உடனே சொல்லுவானுங்க விராட் கோலி அந்த 50 ரன் அடிச்சதுனால தான் 200வது 2023 வேர்ல்டு கப்பில் வந்தது. வந்து என்ன பிரயோஜனம்? தோத்தாச்சுல 2023 வேர்ல்டு கப்பு. இல்ல விராட் கோலி எவ்வளவு பெரிய கேவலவாதியா இருக்கானா நீ யோசிச்சு பாருங்க. அவன் அந்த மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ 2024 இந்த வேர்ல்டு கப், அடுத்த மாசம் ஒரு வேர்ல்டு கப் வருதுல்ல, அது தோத்தா வந்து இப்ப நீங்க போயிட்டு அவங்ககிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் தோத்தீங்க அப்படின்னு கேட்டா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ வேர்ல்டு கப் ஆடி இருக்கியா, நீ வேர்ல்டு கப் ஆடினா மட்டும்தான் என்ன கேள்வி கேட்கணும்னுவான். என்ன பண்ணுவேன்? பைத்தியக்காரனா, எதுக்கு ஃபயர் ஓடணும்னே உனக்கு தெரியலடா விராட் கோலி. ஐயோ, இவனுங்களை இந்த இதுக்கெல்லாம் வந்து ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தானுங்க. இந்த
அதான் அவன் வந்து அந்த கமெண்டேட்டர்ஸ் ரோஸ்ட் பண்றாங்க. விராட் கோலி ரோஸ்டட் இந்த ஹோல் கமெண்டேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னும் வச்சு கிழிச்சிட்டு இருந்தா ஆர்சிபி. நிறைய மீம்ஸ் பார்த்தேன். என்னது விராட் கோலி ராக் கமெண்டேட்டர்ஸ் ஷாக் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தானுங்க. அந்த ஆர்சிபி மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் பக்கமே போக முடியல. அவ்வளோ ட்ரால் வீடியோ சிஎஸ்கே ஃபேன்ஸை கலாச்சில போகவே முடியல. எப்படிதான் இவ்வளவு தைரியம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ விராட் கோலி எல்லாம் எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுமா தோணுது, நம்ம எல்லா ஸ்கூல்லயும் ஒரு பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்ல. இப்போ எக்ஸாம்னு வந்தாலே ஃபெயில் ஆயிடுவான். ஆனா ஸ்கூல் மொத்தமா அவனுக்கு தெரியும், எல்லாருக்குமே அவனுக்கு தெரியும், அவன் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் இருப்பான். அந்த மாதிரி ஒரு பையன் இருப்பான் பார்த்தல. ஐசிசி டோர்னமெண்ட்னா கப்பு வாங்கு அப்படின்னா அப்படியே அவுட் ஆயிட்டு கிளம்பிடுவான். மிச்சம் எல்லாத்தையும் நல்லா பண்றான். நல்ல பிளேயர் தான், இல்லன்னா சொல்லல. பட் ஆனா அந்த என்னது அந்த இது கொஞ்சம் அதான் என்ன சொல்றது, இப்போ விராட் கோலி வந்து லெஜெண்ட் ஆஃப் த கேம் ஆயிட்டான். அப்போ வந்து வயசாயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும் வந்து சின்ன பிளேயர்ஸை மதிக்கணும், அதெல்லாம் பண்ணணும். ஹர்ஷித் ராணா நல்ல பால் போட்டான் சரியா, அது வந்து சரி முதல்ல பட்டோன்னே வேணா உனக்கு டவுட்டா இருக்கலாம், அது நோ பால்னு. ஆனா அதுதான் அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல போட்டு காட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு நீ போய் சண்டைக்கு போற? அது ரொம்ப என்னடா அது அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் நீங்களே பாக்குறீங்களா, அப்புறம் என்னடா அதுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்க. நிறைய விஷயம் நடந்தது அதுல. இதுல வேற நம் சிஎஸ்கே மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய மீன் பார்த்தேன். மேட்ச் ஃபிக்ஸிங் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ அவ்வளோதான், ஆர்சிபி பற்றி இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே பேசினா வந்து என்னை அசிங்கமா திட்டுவீங்க, எனக்கே தெரியும். அதனால இப்போ உன்னை எதுக்கு இந்த வீடியோவில் கூப்பிட்டேன்னு தெரியுமா? என்னையும் சேர்த்து திட்டுவாங்க. ஆமாம், நான் மட்டும் எப்படி தனியாக திட்டுவாங்களா? தெரியும். இல்லை எனக்குமே கோவம் இருந்தது, அதனால தான் நான் வந்தேன். இல்லாட்டி நான் வந்திருக்க மாட்டேன். அது வேற விஷயம். எனக்கு மேட்ச் பார்த்துட்டு ரொம்ப கோவமா இருந்தது. அந்த 2 நாள் வந்துட்டு அடுத்து ஆர்சிபி தோக்குற வரைக்கும் எனக்கு அந்த கோவம் இருந்துட்டே இருந்தது. அப்புறம் ஆர்சிபி கொஞ்சம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஓகே பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் ஆர்சிபி ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைச்சேன் அந்த மேட்ச் முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு உள்ள ஒரு ஃபயர் வந்தது, என்ன ஆனாலும் இவனுங்க ஜெயிக்கவே கூடாது அப்படின்றது. அடுத்ததான் அந்த ஃபேன்ஸ்க்காகவே ஜெயிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆமா டாக்ஸிக் ஃபேன்ஸ் விராட் கோலி மாதிரியே கிறுக்கணங்களா இருக்கீங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போற டீம் என்ன தெரியுமா? மும்பை இந்தியன்ஸ். அந்த டீம் எதுக்கு? பங்காளி உண்மையில ஹர்திக் பாண்டியா எதுக்குடா உனக்கு? மும்பை ஒழுங்கா நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்ப ஆனா எல்லாரும் ஹர்திக் பாண்டியாக்கு பாவம் பார்க்கறாங்க. ஆமாமா பாவம் பார்க்கறாங்க. ஆனா நான் பாவம் பார்க்க மாட்டேன். காசுக்காக தான்டா நான் வந்தேன் இங்க. அப்புறம் என்ன உனக்கு பாவம்? ஆனா ஹர்திக் பாண்டியா ஒரு கட்டத்துல பாக்கும்போது பாவமா தான் இருந்தது உண்மையிலே. ஆமா எனக்கு எல்லாரும் பூ பண்றது ஃபர்ஸ்ட் பாக்கும்போது கரெக்ட் இவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு தோணுச்சு. நான் என்ன சொல்றேன்னா ஹர்திக் பாண்டியா பண்ண பூ எல்லாத்தையும் விராட் கோலிக்கு பண்ணியிருந்திருக்கணும். அவர் ஷூ சொல்லிருப்பாரு. ஷூ சொல்லிட்டு பக்கா பண்ணிருப்பான் பைத்தியக்காரன். சரி மறுபடியும் நம்ம விராட் கோலிக்கு போவேன்னா ஹர்திக் பாண்டியாக்கு வருவோம். ஹர்திக் பாண்டியா ஒழுங்கா குஜராத்ல நல்லாதான் கேப்டன்சி பண்ணிட்டு அடி வாங்கிட்டு சரியான அடி. இது மும்பை வந்து 10வது இடத்துல உட்கார வச்சிட்டாரு. இல்ல மும்பை ரோஹித் சர்மா ஆமா அவரு தான் வந்து ஐபிஎல்லே வந்து கடைசி 5 வருஷத்துல வந்து லோவஸ்ட் ஆவரேஜ் அஸ் அ கேப்டன் வச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து புடுங்கினது தப்பு இல்ல, ரோஹித் சர்மா கிட்ட இருந்து புடுங்கினது தப்பே இல்லை. ஆனா நீ வந்து அதை தூக்கிட்டு போயிட்டு ஹர்திக் பாண்டியாவை குஜராத்ல இருந்து வர வச்சு கொடுத்த பார்த்தல, அது மட்டும் தான் தப்பு. நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கா, சூரியகுமார் யாதவ் இருக்கா, எவனும் இருக்கான். நீ ஏன் போயிட்டு ஹர்திக் பாண்டியா கொடுத்த? அதான் பிரச்சனை. இப்போ வேற ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சாமே. அது அந்த பொண்ணு வந்து நேற்றுக்கு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தது, அதாவது someone is going to come on streets அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தது. ஆமா அது ஸ்கிரீன்ஷாட்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தது. ஆனா வந்து இப்பதான் வந்து ஹர்திக் பாண்டியா ராக்டு. ஹர்திக் பாண்டியா முன்னாடியே வந்து ஒரு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? அவனோட சொத்து எதுவுமே அவன் பேர்ல இல்லையா, எல்லாமே அவங்க அப்பா அம்மா அண்ணா 3 பேரோட பேர்ல தான் இருக்கான். சோ ஹர்திக் தெருவுக்கு அந்த பொண்ணு பத்தியா அந்த பொண்ணு பாவம் தான். இப்ப எனக்கு பாவமா தான் இருக்கு. எனக்கு இது தெரியாது, ஆனா போஸ்ட் மட்டும் பார்த்தேன்.
அந்த பொண்ணு எனக்கு ஸ்டோரி போட்டு வந்து ஸ்ட்ரீட்டுக்கு வர போறாங்க சம்மன் அப்படின்ட்டு. இந்த ஐபிஎல்ல கூட பார்த்தனே அந்த பொண்ணு. அதான்